ஒரு புது ஆக்ட் ஒன்று பாஸ் ஆகுது. எல்லாருமே வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், ஒரு வாரத்தில் 7 நாளுமே வேலை பார்க்கணும். லீவுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இனிமே இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தர் பேசியிருக்காரு. வேற யாரும் இல்லை, நம்ம எல்என்டி சேர்மன் சுப்பிரமணியன் சார். அதுதான் இப்போ கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி அதில் எது ரைட் அண்ட் ராங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய், ஐ எம் பிரதீப். திஸ் இஸ் பிரதீப்ஸ் போர்ட்டல். வீட்டில் போயிட்டு உங்கள் ஒய்ஃப் ஃபேஸை எவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க? ஸோ சண்டேவும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்என்டி சேர்மன் சுப்பிரமணியன் சார் வந்து சொன்னது இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது, கான்ட்ரவர்சியாகவும் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இன்ஃபோசிஸ் சேர்மன் சொன்ன அந்த 70 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொன்னதே கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்தது. பட் அடுத்து இவர் வந்து அதெல்லாம் இல்லை, 90 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே ப்ரோ, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்ட்டு சில பேர் கேட்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவனை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அதுக்கு அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அந்த நேம்லேயே இருக்கு, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நம்ம பர்சனல் ஒர்க்கையும் நம்ம ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது தான் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ப்ரொஃபஷனல் லைஃப்னா நம்மளோட பேஷன் ஒர்க் அதை கொண்டு போகிறது, பர்சனல் லைஃப்னா நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹாபிஸ் இந்த மாதிரி கொண்டு போகிறது. ஸோ இந்த இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம பர்சனல் லைஃப்க்கும் கொடுக்கணும். அப்படின்னா தான் அந்த ஒரு பீஸ் கிடைக்கும். அப்படின்னா தான் நம்ம ப்ரொஃபஷனல் ஒர்க்கையும் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகே, எதுக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு சில கீ பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். நம்மளோட ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்பவே ஹை ப்ரெஷராக இருக்காம தடுக்கிறதுக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அது போக நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. லைக் நம்ம வந்து ஒரே இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் ஆகிட்டு வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உள்ளே போகும்போது அந்த ப்ரொடக்டிவிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து பூஸ்ட் பண்ணும். லைக் எப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் கம்மியாகி கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த லாங் டேர்ம் சக்ஸஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஒரு மாரத்தான் மாதிரி லாங் டேர்மாக ஓடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது, லைக் மாரத்தான் ஓடுறது லைஃப்ல வந்து நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு லாங் டேர்மாக போகும்போது இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த சில பாயிண்ட்ஸ் தான் எதுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இந்த மேட்டருக்குள்ள வரலாம். இப்போ ஒர்க்கை வந்து 2 வகையாக பிரிக்கலாம், ஃபிசிக்கல் ஒர்க், நாலேஜ் ஒர்க். இந்த ஃபிசிக்கல் ஒர்க்குங்கிறது நம்மளுடைய உடல் உழைப்பு, அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது பேர் தான் ஃபிசிக்கல் ஒர்க். ஸோ இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கில் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று, வேலை பார்க்குற லேபர்ஸ் இருக்காங்களா அவங்களோட கவுண்ட்டை கூட்டணும், இன்னொன்று அவங்க வேலை பார்க்குற நேரத்தை கூட்டணும். ஸோ இந்த 2 வழி மூலயமா தான் ப்ரொடக்டிவிட்டியை இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கில் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம எல்என்டி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபுல்லாமே ஃபிசிக்கல் ஒர்க் தான். ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஃபிசிக்கல் ஒர்க்கு அதை மீன் பண்ணி அவர் சொல்லியிருந்தாலுமே ஃபிசிக்கல் ஒர்க்குமே ஒரு ஆளால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? அவங்களுக்குமே ரெஸ்ட் தேவைப்படும். அவங்க என்ன மீன் பண்ணி சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ இதான் கான்செப்ட் நம்ம ஃபிசிக்கல் ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு. இதே நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் ஒர்க். நாலேஜ் ஒர்க் பொறுத்தவரை நம்ம ஃபிசிக்கலாக எதுவும் பண்ண மாட்டோம், நம்மளோட மைண்டை வச்சு ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம வேலை பார்க்குற டைமை கூட்டணும், இன்னொன்று வேலை பார்க்குறவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நாலேஜ் பேஸ்ட் ஒர்க்குக்கு நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸே பண்ண முடியும். நம்ம சேர்மன் சொன்ன மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி கூடும். பட் அது வந்து இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்மாக கூடுற மாதிரி தான் இருக்குமே தவிர லாங் டேர்மாக அவங்க ப்ரொடக்டிவிட்டி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. ஷார்ட் டேர்மாக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் இதே இது அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், லாங் டேர்மாக இருக்கணும் அப்படிங்கும்போது நான் சொன்னேன் இன்னொரு பாயிண்ட், 2வது பாயிண்ட், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டணும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கூட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து பீஸ், அதாவது ரிலாக்ஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் முழு ஈடுபாடோட இங்கே ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த எல்என்டி சேர்மன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று சொல்லியிருப்பாரு, நானும் சண்டேஸ்ல ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸும் அவங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸும் ஒன்றா கிடையாது. அவங்க ஒர்க் பண்றதுனால தான் உங்களுக்கே ரிட்டர்ன்ஸ், உங்களுக்கே பெனிஃபிட் அவங்க ஒர்க் பண்றதுனால தான். பட் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? அவங்க ஒர்க் பண்றது சேலரிக்காண்டி. சேலரிக்காக எதுக்கு ஒர்க் பண்றாங்க? அவங்களோட பர்சனல் லைஃபை மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்களுடைய பர்சனல் லைஃபை பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சேலரிக்காகவே ஒர்க் பண்றாங்க. ஸோ நீங்க என்ன சேலரி கொடுத்துட்டு அந்த பர்சனல் லைஃபை இன்வால்வ் ஆக விடாம நீங்க தடுக்கும் போது அவங்க எப்படி உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுவாங்க? ரிலீவ் ஆகி போக தான் அவங்க பார்ப்பாங்க. என்ன அவங்க என்ன கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் போது தான்
ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் ஜோகோ அந்த மாதிரி கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்டு அவங்க எம்ப்ளாயீஸை பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுறது தான் ஒரு லீடர்ஷிப்போட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது நம்மளோட எம்ப்ளாயீஸ் எப்படிலாம் இருந்தால் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்கன்ட்டு திங்க் பண்ணணும். இந்த மாதிரி இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுங்க, அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுங்கன்னு ப்ரெஷர் போடும்போது அவங்க எந்த அளவு ப்ரொடக்டிவிட்டி வருங்கிறதே தெரியல. எல்என்டி சேர்மன் வந்து தெரிஞ்சுதான் பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல. ஒருவேளை இது வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி விளம்பரத்துக்காண்டி கூட இருக்கலாங்கிறது என்னோட தாட். இப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி ஒரு ஒர்க் பண்ணிட்டே நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் தரேன். தட் வில் ஹெல்ப் யூ டு இன்க்ரீஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் சில பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம்குள்ள தான் நான் ஒர்க் பண்ணுவேன், இதுக்கப்புறம் என்ன மெயில்ஸ் என்ன மெசேஜஸ் இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. இப்படி செட் பண்ணும்போது உங்க பர்சனல் லைஃப்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் யுவர் டாஸ்க். உங்களோட மெயின் டாஸ்க் அண்ட் கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிருங்க. அதை முடிச்சுட்டு மிச்ச ஒர்க்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைமும் இருக்கும். லாஸ்ட் மினிட் ரஷ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முடிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் முடிச்சுட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டேக் பிரேக்ஸ். இயர்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு பீஸ் அமைதி வந்து ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனல் உங்கள் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. லைக் ஃபிட்னஸில் ஜிம் போயிட்டு உங்களோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆர் சைக்கிளிங், வாக்கிங், இந்த மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அதுவும் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது நீங்கள் இன்னுமே நிறைய ப்ரொடக்டிவிட்டியோட இருக்கலாம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை கரெக்டாக வச்சிருக்கும் போது மட்டும்தான் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ணவே முடியும். ரொம்ப அதிலேயே போட்டு புஷ் பண்ணும்போது நம்மளால ப்ரொடக்டிவிட்டியே இருக்காது. ஸோ எவ்வளோ முடியுமோ உங்களுடைய பர்சனல் லைஃபையும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கன்க்ளூஷன். உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பர்சனலாக என்னோட பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட லிங்க்டின்னும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூ கேன் கனெக்ட் வித் மீ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.